குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். வைக்கலா இல்லையான்னு பொய் சொல்ற, நீ ஏன் இவ்வளவு பொய் சொல்ற? நீ வரல, யாரும் இன்னொருத்தன் வந்தான்னு 4 வாட்டி கையை வாங்குறாரு, ஒரு முறை லைட்டா தட்டுறாரு சார். வாட்சை பாக்குறாரு, திருன்னு முடிக்கிறாரு, ரோட்டை பாக்குறாரு. 56 நொடிக்குள்ள, அதாவது ஒரு நிமிஷம் கூட இல்ல, அதுக்குள்ள நோவேல ராங் ரூட்ல வராரு. எங்க தலைவர் வண்டியை பார்த்துட்டே வராரு, எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டே வராரு. யாரு என்னத்துக்கு எங்க தலைவருக்கார மறிச்ச அப்படின்னு கேட்கிறாரு. நான் இல்லையே. ஏன் திருமாவளவன் இறங்கல? ஏன் திருமாவளவன் காரு கண்ணாடி திறக்கல? ஏன் நீங்க போட்ட திட்டம் பலிக்கலையா? காரு கண்ணாடியை திறந்துருந்தா ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம்னு நினைச்சிருந்தீங்களோ? அந்த சதி திட்டம் அவரது அரசியலுக்கு எதிராகவா அல்லது அவரது உயிருக்கு எதிராகவா? அவருக்கு உயிரை குறி வைக்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்காங்க. இது பயங்கர குற்றச்சாட்டா இருக்கு. இதுதான் உண்மை. விசிகா வெர்சஸ் பிஜேபி, விசிகா வெர்சஸ் RSS, இதுதான் யுத்தம். திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்கல. பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஆதவ அர்ஜுனா. இல்ல, இப்ப தாவேக்கால விசிகாவின் ஸ்லீப்பர் செல்லா இருக்காரான்னு. தாவேக்கால. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகா துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த். வணக்கம். மழை விட்டும் தூவானம் விடல அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரத்தில், அதாவது விசிக தலைவர் திருமாவளவன் கார் மீது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அப்படிங்கிற நபர் மோதிட்டாரா மோதலையாங்கிற பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப, இந்த பிரச்சனையினால திருமாவின் செல்வாக்கு சரிஞ்சிடுச்சு, இதற்கு முன்னாடி திருமாவை பொது சமூகம் பார்த்த விதமும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்க்குற விதமும் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான கோணங்கள் முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தலைவருடைய செல்வாக்கு ஒருபோதும் சரியலை. பிஜேபியோடைய ஸ்லீப்பர் செல் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஆதவ அர்ஜுனா. அந்த ஆதவ அர்ஜுனாவை விசிகாட்ட அனுப்பி எங்கள்கிட்ட ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினாங்க. அந்த நெருக்கடியை எங்கள் தலைவர் உரிய நேரத்தில் சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால ஆதவ அர்ஜுனா என்கிற அந்த பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல் வெளியேற்றப்பட்டால் இன்றைக்கு அந்த பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல் தாவேக்காவில் இருக்கார். இல்லை, இப்போ தாவேக்கால விசிகாவின் ஸ்லீப்பர் செல்லா இருக்காரான்னு கேட்குறேன். தாவேக்காவில் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லா இருக்காரு. எங்ககிட்ட எங்களுடைய ஸ்லீப்பர் செல்லா அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும் ஒன்றும் கிடையாது. இந்த விவகாரம் சாதாரணமாக நடந்த விஷயம். இதை RSS பிஜேபி கூட லிங்க் பண்றது அப்படிங்கிறது தான் விசிகாவின் அரசியல். எங்க எது நடந்தாலும் அது பிஜேபி வந்துடுச்சு, பிஜேபி தான் இதெல்லாம் பண்ணுது, எங்களுக்கு எதிரான அரசியல்னு திருப்புறது தான் விசிகா அரசியல். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல, செல்வாக்கு குறைஞ்சிருச்சா செல்வாக்கு சரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கல்ல, அந்த செல்வாக்கை குறைக்கிறதுக்கான முயற்சியும் செல்வாக்கை சரிய வைக்கிறதுக்கான முயற்சியும் பிஜேபி தான் செய்கிறாங்க. விசிகாவுக்கு எதிராக வேற யாரும் செய்யலை. பிஜேபி தான் அதுக்கு தலைமை தாங்குறாங்க. வேற யாரும் கூட முயற்சி இருக்கலாம். இல்லை, பிஜேபி உங்களை அடிக்கணும், ஆட்சியில் இருக்கிறது திமுக குறி வச்சு காய் நகரத்துல அதில் லாஜிக் இருக்கு. விசிகா மீது என்ன கோபம்? விசிகா பெற்றிருக்கிற இந்த மக்கள் மத்தியில் பெற்றிருக்கிற நன்மதிப்பு, எங்கள்கிட்ட பிஜேபி நேரடியாக தூதே வந்தாங்க. அந்த தூதை நாங்கள் அலோவ் பண்ணவே இல்லை. எங்கள் தலைவர் அந்த தூதுவர்களை சந்திக்க கூட தயாராக இல்லை. சும்மா கை கொடுக்கலாம் அப்படின்னு கூட முயற்சி பண்ணாங்க. சிடி ரவின்னு ஒருத்தர் கர்நாடகா மேலிட பொறுப்பாக போட்டிருந்தாங்கல்ல, அவர் ஒரு ஹோட்டலில் எங்கள் தலைவர் இருக்கிறத தெரிஞ்சு அந்த ஹோட்டலுக்கு திட்டமிட்டு அவரை இடையில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள் யாரை பார்த்தா எங்கள் தலைவர் பேசுவார், அது வேறு விஷயம். இங்கே பொன்னாராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் பேசுவார். அது மாதிரி யாரோ ஒரு தலைவரை வச்சு இது மாதிரி வந்திருக்காரு, சிடி ரவி வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தலைவர் மறுத்துறாரு. எப்படி இருக்கீங்கன்னு சும்மா நலம் விசாரிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாருன்னு, எங்கடா இது மாதிரி ஒரு சந்திப்பை உருவாக்கிடுவாங்களோன்னு தலைவர் முன்னெச்சரிக்கையாக அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டார். அப்போ அந்த முயற்சி பலிக்கலை. அது மாதிரி 2024 தேர்தலில் அதிமுக வச்சு முயற்சி பண்ணாங்க. அதிமுக பல முறை தூது விட்டார் பழனிசாமி. அவருடைய தூதுவர்கள் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அத்தனை சீட்டு தரோம், இத்தனை சீட்டு. வைகை செல்வன் கூட நடந்த சந்திப்பு சொல்றீங்களா? இது நீங்கள் சொல்கிற வைகை செல்வன் விஷயம் எலெக்ஷன் முடிஞ்சு நடந்தது. எலெக்ஷன் அப்போ சொல்கிறேன், மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை செஞ்சுட்டு எங்களை தொடர்ச்சியாக டார்கெட் பண்ணியிருந்தார். அதுக்கு எங்கள் தலைவர் ஒத்து வரல. இவங்களுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டார். பழனிசாமியை விட்டு வச்சிருக்கிறது பாஜக தான். அவங்க திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கு பழனிசாமியை விட்டு வச்சுருக்காங்க. அது மட்டுமில்ல அந்த நேரத்தில் பிஜேபி தனிச்சின்னா தான் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சிக்கு வர முடியும், பெரிய செல்வாக்கு பெற முடியும்.
அதிமுகவோட வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. பிரிஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். அங்கே திமுக கூட்டம் வந்து விசிகா போன்ற கட்சிகளை இழுக்கட்டும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி பலிக்கலை. அப்போது வந்து பதவி ஆசை காட்டினாங்க. வாங்க நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிடுவீங்க. பணம் ஆசை காட்டினாங்க. உங்களுக்கு எத்தனை கோடி பணம் வேணும்? 200 கோடியா, 300 கோடியா, 500 கோடியா? பணத்தை வாங்கிங்க. நீங்கள் பிஜேபியை எதிர்த்து பேசுங்க, எங்கள் அரசியலை நீங்கள் எதிர்த்து பேசுங்க, உங்கள் கருத்தியலில் நீங்கள் இருங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்காதீங்க. இப்போ அப்படி தான் நிறைய பேர் உருவாக்கி விட்டுருக்காங்க. இல்லை, ஆனால் இந்த உயர்நீதிமன்ற வாசல் நடந்த இந்த பிரச்சனையில் உங்கள் கோபம் நியாயமாக அதிமுக மீது தானே திரும்பி இருக்கணும். அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்திங்கிறவர் அதிமுக சேர்ந்தவர் நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மேலே எப்படி திரும்புறீங்க? அது சம்மந்தமே இல்லை அவருக்கும் ஆர்எஸ்எஸ். அதுக்கு தான் போகிறேன். தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தெளிவாக அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காருன்னா, விசிகா வெர்சஸ் பிஜேபி, விசிகா வெர்சஸ் ஆர்எஸ்எஸ், இதுதான் யுத்தம். இந்த யுத்தம் தான் நடக்குது. அந்த யுத்தத்தில் பிஜேபிக்கு எதிராக இருப்பது விசிகா தான் என்று டிக்ளேர் பண்ணியிருக்கார், பிரகடனப்படுத்திருக்காங்க தலைவர். அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி கால் ஊன்ற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு முதன்மை காரணம், முக்கிய காரணம், முழுமுதல் காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்கள் தலைவர் தான். அப்போ இவங்கள சீட்டு ஆசை காட்டி வளைக்க முடியல, நோட்டு ஆசை காட்டி வளைக்க முடியல, பதவி ஆசை காட்டி வளைக்க முடியல, எதையும் வச்சு மிரட்ட முடியல. என்ன பண்ணுறது? அடுத்த கட்டம் யோசிக்கிறாங்க. அப்போ இவர் செல்வாக்கு சரியாக வைக்கணும், இவர் மக்கள் மத்தியில் அவப்பேரை உண்டு பண்ணணும், மக்கள் மத்தியில் கெட்ட பேர் உண்டு பண்ணணும், ஒரு சாதி தலைவராக இவரை முத்திரை குத்தி ஒரு இடத்துல இவரை நிறுத்தணும், மற்ற சாதிகளுக்கு எதிரானவருங்கிற தோற்றத்தை காட்டணும். பிஜேபி அந்த உத்தியை கையில் எடுத்துறதுக்கு காரணம் எங்க தலைவரை அவங்க வேற எதுவும் பண்ண முடியல. திமுக கூட்டணி வந்து கலகலக்க வைக்க முடியல, சிதைக்க முடியல, அதிலிருந்து ஒரு கல்லை கூட உருவ முடியல. அதை சேர்த்துக்கு என்ன பண்றது? அது யாரா இன்டாக்டா பிடிச்சிக்கிட்டு இருக்குது? யாரா அந்த கூட்டணியை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது? எந்த கருத்து யார் வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக சொன்னாலும், பெரியாரியத்துக்கு எதிராக சொன்னாலும், திராவிடத்துக்கு எதிராக சொன்னாலும், திமுக நிர்வாகிகளை விட, திமுக தலைவர்களை விட அதிலே உறுதியோடு இருந்து திராவிட கருத்தியலை காப்பாற்றுவது, பெரியாரியத்தை, சமூக நீதி கருத்தியலை இன்றைக்கு வந்து விளக்கம் அளித்து ஒரு சரியான நிலைப்பாட்டை இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுத்து செல்வது யாருன்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதான் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்கல, திராவிடத்துக்கு நாங்க வந்து தாங்கி பிடிக்கிறோம், திராவிடத்தை தாங்கி பிடிக்கிறோம். நாளைக்கு திமுக திராவிடத்தை கையில் வச்சுக்கலாம், விட்டுட்டு கூட போகலாம், அது வேற விஷயம். திராவிடம்னு வச்சிருக்கிற கட்சியெல்லாம் திராவிடத்தை எல்லாம் வச்சுக்கல. இப்போ அதிமுக திராவிடத்தை பாதுகாக்குதா? ஒரு சாதி தலைவர் நிறுத்தி மற்ற சமூகங்களை இவருக்கு எதிராக திருப்பணும். அந்த முயற்சி தான் சார் இன்னைக்கு நடந்திருக்கு. ராஜீவ்காந்தியினுடைய பிரச்சனை அதுதான். அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றுட்டாங்க தானே. திரும்ப அப்படி பண்ணுவாராங்கிற கேள்வி உண்மையெல்லாம் வந்துருச்சுல. திரும்பவே அடிக்க சொன்னாருங்கிறதும், திரும்ப மேடைகளை பேசும் பொழுது சும்மா 2 தட்டு தான் தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல, திரும்பி ஸ்கூட்டர் நிப்பாட்டிட்டு முறைச்சு பார்த்ததுக்கு தான் அந்த அடி. அதாவது இந்த ராஜீவ்காந்தி என்கிற நபர் உண்மையிலே ஒரு 4 தட்டு தான் அவர் மேலே விழுந்தது, அதுதான் உண்மை. அதை வந்து எங்கள் தலைவர் வந்து என்ன சொன்னார்னா, ஏன் சொன்னார்னா, ராஜீவ்காந்தி ஏதோ உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் கழுத்தெலும்பு பேண்டேஜ் போட்டு தான் வந்து ஆஜரானார். கழுத்தெலும்பு பாதிக்கப்பட்டு கைகால் அசைக்க முடியாமல் படுத்த படுக்கையில் குற்றீரும் குறையுரிமா கிடக்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்கி எல்லா இடத்துலையும் பரப்புனாங்க இல்லையா. குறிப்பாக ஒரு தனியார் ஊடகம் வந்து அதை தொடர்ச்சியாக செஞ்சாங்க இல்லையா. அது வந்து உண்மை இல்லை. அவர் மேலே அந்தளவுக்கான அடியெல்லாம் இல்லை. அவர் நடிக்கிற மாதிரி இங்கே வந்து பாதிப்பு இல்லை, அவர் நடிக்கிறாருன்னு சொன்னார். இது அவர் நடிக்கிறாரு, இந்த மாதிரி அவ்வளோ பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வந்ததை என்னைய மறைச்சதுக்காக பிரச்சனை இல்லைங்க. அவங்ககிட்ட தகராறு பண்ணியிருக்காரு, ஏதோ வார்த்தையை விட்டுருக்காரு, அதில் தான் கைகலப்பு வந்துச்சின்னு சொன்னதை முறைச்சதுக்காக தான் அடித்தாங்க. 4 தட்டு தான் தட்டினாங்க, ஒழுங்காக கூட அடிக்கல அப்படின்னு திரிச்சிட்டாங்க விஷயம். இவர் வந்து எகிரி பேசும் பொழுது கைகலப்பாவது, இவர் பார் கவுன்சிலில் ஓடுறாரு பாருங்க, அந்த ஓடுறதையும் காட்டுறாங்க. அப்போ என்ன தோற்றம் தெரிஞ்சு மக்களுக்கு? ஒரு நபரை போட்டு எல்லாரும் கண்ணாமனா அடிக்கிறாங்க, அவங்க தப்பிச்சு ஓடுறான் அப்படிங்கிற வந்து அந்த தோற்றம் தானே தெரியுது. அப்போ அதை காட்டி ராஜீவ்காந்தி என்கிற வழக்கறிஞர் போகும் பொழுது திருமாவளவன் கார் பின்னால் போய் இடித்ததே அவர் வந்து கேட்டார், ஏன் வந்து இடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார். கேட்டதுக்காக போட்டு அடிச்சிட்டாங்க.
இதுதான் செய்தியாக திருப்பி போட்டேன். பார்க்குறப்ப அப்படிதான் எங்களுக்கும் தெரியுது. பார்க்குறப்ப திரும்ப காரை விட்டு வெளில இறங்கலை, அடிக்க சொன்னாருங்கிறாங்க, அடித்தார். இந்த பிரச்சனை இப்படி தான் பார்க்கப்படுது. அதுதான் வெளியில் இறங்கலைன்னா நான் அடுத்து வர்றது எப்படி சார் இறங்குவாங்க? நான் என்ன கேட்குறேன், இந்த தைரியம் ஒரு தலைவர் காரு வருது, கொடி கட்டிட்டு வருது, அங்கே தான் ஏறி வர்றாரு. அதை நான் பல முறை பல இடங்களில் விளக்கம் சொல்லிட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரம் தரேன், அதை நீங்கள் காட்டுங்க. அதாவது ஒரு தலைவர் பிஆர் கவாய் அவமதிப்பு, அதாவது இந்திய தலைமை நீதிபதி அவமதிக்கப்பட்டதை கண்டித்து நடந்த அந்த போராட்டத்தில் பங்கேற்று புறப்புறாரு. அவர் புறப்புறத்துக்கும் அந்த பார் கவுன்சில் உள்ள இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது. அதில் திட்டமிட்டு ராஜீவ்காந்தி இதெல்லாம் வாட்ச் பண்ணி நோவேல வந்து தலைவர் வண்டி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே போய் வண்டி எடுத்துகிட்டு நோவேல வந்து அந்த தலைவருடைய வண்டி வரும்பொழுது அவருடைய வண்டி 2 வீலரில் எடுத்துக்கிட்டு குறுக்க வந்து ஏறி வழி மறிக்கிறார். தலைவருடைய வண்டி வர்றதை அவர் பார்க்கவும் செய்கிறார். பார்த்துட்டு தான் அவர் 2 வீலரில் ஏறி வழி மறிக்கிறார். அவர் பார்த்துட்டு திட்டமிட்டு ஏறுறாரு. அந்த சைரன் ஒலிக்குது, அப்பையும் வந்து குறுக்க மறைக்கிறாருன்னா அப்போ திட்டமிடாததா, தெரியாததா? இல்லை, கூடவே இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்கல்ல, விசிக தலைவர் போனால் ரோட்டில் யாரும் போகவே கூடாதா? ஒரு ஓரத்தில் ஒரு நபர் போகிறாரு, அதில் என்ன தப்பு இருக்கு? ஓரத்தில் போனாரா, நடு ரோட்டில் போய் வழியை மறிச்சாரா? கேள்வியாக தான். ஓரத்தில் போனால் ஏன் வந்து பேச போகிறோம்? நம்ம ஓரத்தில் அதாவது அங்கே டிராஃபிக் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதாவது சைரன் வச்ச வண்டி புறப்படுது, நீ அங்கே வந்து தான் யூட்டர்ன் அடிக்கிற, வண்டி போட்டுன்னு ஒரு 4 நொடி நின்று இருந்தால் உன்னை கிராஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நீ அர்ஜெண்ட்டாக போகணுன்னா கூட நீ போயிருக்கலாம். அர்ஜெண்ட்டாக போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீ எந்த பக்கமாக போறியோ அங்கேருந்தா நீ நோவேல வர்ற. ஏங்க அவர் அதாவது என்ன சொல்கிறது, பார் கவுன்சில் லெஃப்ட் சைடு வந்து அவர் போகிறாரு. இங்கேருந்து எங்கள் தலைவர் வண்டியை மறித்து ஏறி அங்கே தான் லெஃப்ட் சைடில் தான் போகிறாரு. அப்படி போகிறார். லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு வராரு, நோவேல வராரு. அங்கேருந்து வராரு, திருப்பி அங்கே போகிறதுக்கு வண்டியை திருப்புறாருன்னா அப்போ என்னத்துக்காக அங்கேருந்து நோவேல வந்தார், திருப்பி அந்த வழியில் அவர் யூட்டர்ன் அடித்தார்? கேள்வி கேட்கணுமா இல்லையா? சரி, ரோட்டில் வந்து டிராஃபிக் இருந்தால் நீங்கள் மெதுவாக போகலாம். நீங்கள் வண்டி சைரன் வச்ச வண்டி தலைவர் வண்டி வருது, கான்வாய் வருது, அதில் நீங்கள் நிற்க வேண்டாம். நீங்கள் மரியாதை கூட கொடுக்க வேண்டாம். யாரெல்லாம் இவங்கெல்லாம் வர்றதுக்கு நம்ம ஏன் நிற்கணும் கூட நீங்கள் நினைங்க. அன்றைக்கி போயிருக்கலாம்ல. நீங்கள் ஏன் போகல? ரோடு என்னங்க டிராஃபிக் இருந்துச்சா? ஒரு காக்கா குருவி கூட இல்லையே. ரோடை பாருங்களேன், இந்த காட்சியில் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரீயாக கிடக்கு. போய் மறிக்கிறாரு. மறித்த உடனே எஸ்கார்டு வண்டியிலேருந்து போலீஸ் வந்து ஓடி வந்து யாரோ வழியை மறிக்கிறாங்க. வழியை மறித்த உடனே சார் ஆரன் அடிக்குது. தலைவருடைய வண்டியிலேருந்து டிரைவர் ஆரன் அடிக்கிறார். ஆரன் அடித்த உடனே ஒரு 2-3 மீட்ரு முன்னாடி தான் நிற்கிறார் அவர். பட்டுன்னு திரும்பி எங்கள் தலைவரை தான் கத்துறாரு. டிரைவரை பார்த்து கத்தல. திருப்பி வண்டியை நிறுத்திட்டு எங்கள் தலைவர் காரோடைய கண்ணாடி இறங்கலை. என்ன நடக்குதுன்னு என்ன தெரியும்? எங்கள் தலைவர் அந்த இடத்துல இவர் வழி மறிச்சு அந்த எங்கள் தலைவர் காரு புறப்படுற வரையும் 43 நொடி சார், வினாடி. இந்த வினாடிக்குள்ளே போலீஸ்காரவங்க அப்புறப்படுத்தி காரை அனுப்பிட்டாங்க. இதுக்குள்ளே ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை, இதெல்லாம் என்ன பேச்சு? ஏங்க பார்த்துட்டு ஒரு குறுக்க மறைக்கிறாரு, 2 வீலரில் வச்சு சைரன் வண்டியை கேட்டுட்டு குறுக்க மறைக்கிறாரு. ஆரன் அடித்ததுக்கு உடனே வந்து இறங்கி சண்டைக்கு போகிறாரு. யார்கிட்ட சண்டைக்கு போகிறாரு? யார்கிட்ட சண்டைக்கு போவாங்க? டிரைவர்கிட்ட போவாங்க. ஆனால் அவர் தலைவரை நோக்கி தான் பேசுகிறார். தலைவர் நோக்கி எப்படி கத்திட்டு போகிறாருங்க. அவருடைய உடல் மொழியை பாருங்கள் சார், எப்படி கத்துறாரு. அவர் தலையை ஆட்டுறதும், அவர் வந்து கடுமையாக ஆவேசமாக கத்துறதும், பயங்கரமாக வந்து ஆக்ரோஷமாக ஓடுறதும். யாரை நோக்கி ஓடுறாரு? அப்போ அவர் நோக்கம் இல்லாமல் போகிறாரு. இந்த வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல், பாஜக கும்பல், அரசியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்ள முடியாத திராணியற்றவர்கள் ஏன் திருமாவளவன் இறங்கலை, ஏன் திருமாவளவன் காரு கண்ணாடி திறக்கலை, ஏன் நீங்கள் போட்ட திட்டம் பலிக்கலையா? காரு கண்ணாடியை திறந்துருந்தால் ஏதோ ஒன்று பண்ணிடலான்னு நினச்சிருந்தீங்களோ? இறங்குனா ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு நினச்சிருந்தீங்களோ? எல்லா காட்சியும் வந்துருச்சு சார். கிட்டத்தட்ட 7 பேர் வந்து திட்டமிட்டு வந்திருக்கிறாங்க அங்கே இவரோட சேர்த்து. நான் உங்களுக்கு அந்த காட்சியெல்லாம் கொடுக்குறேன். அப்போது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு தான் இந்த தேவை இருக்குது. இதை குலைக்கிறதுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெற்றி பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் போவாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க.
சொன்ன மாதிரி தலைவரை வளைக்க முடியல, மிரட்ட முடியல, பதவி ஆசை காட்டி அவங்க பாதிக்கு கொண்டு வர முடியல, பண ஆசை காட்டி அவரை வந்து தங்கள் வழிக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா அடுத்து அவருடைய செல்வாக்கை எப்படி சரிய வைக்கலாம், எப்படி வந்து அவர் அவமதிப்பை வந்து அவருக்கு ஏற்படுத்தலாம், மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை எப்படி தூண்டலாம் என்பது தான் அவர்களுடைய திட்டமாக இருக்குது. இன்றைக்கி அந்த திட்டத்தை இன்றைக்கி வந்து ராஜீவ்காந்தியை வச்சு அவங்க செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு உடன் போனது ஒரு தனியார் தொலைக்காட்சி. அதாவது எங்கள் தலைவர் காரு வருது இல்லையா, ஃபஸ்ட்டு வருது, ரெண்டாவது எஸ்கார்டு வண்டி வருது, மூணாவது வந்து டாக்டர் நெல்சன்கிறோடைய வண்டி வருது. அவருடைய காரில் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஃபிட் பண்ணியிருக்காரு. அந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இங்கேருந்து அந்த ராஜீவ்காந்தி வண்டி தன்னுடைய டூ வீலரில் ஏறி எங்கள் தலைவருக்காரை வழிமறித்து நின்று ஆரன் அடித்தும் வந்து திரும்பி அதை நகராமல் திரும்பி எங்கள் தலைவரை திட்டுறது, இறங்கி ஓடி சண்டைக்கு வர்றது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு, அவர் வந்து ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுத்தாரு. இதை நான் அந்த ஊடகத்தினுடைய அந்த சீஃப் எடிட்டருக்கு அனுப்பி, சார் இதை நல்லா பாருங்கள், உங்கள்கிட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், ஜூம் பண்ணி பாருங்கள், காருக்கும் அந்த டூ வீலருக்கும் 2 மீட்டருக்கு கேப் இருக்குது, அதை ஜூம் பண்ணி பாருங்கள் சார்னு சொல்லி அனுப்புனேன். மோதலங்கிறதுக்கு எனக்கிட்ட கிடச்சிருக்கிற ஆதாரத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். சார் அவங்க எவ்வளவு அறமற்ற ஒரு செயலை செய்கிறாங்க தெரியுங்களா? ஊடக அறம் கொஞ்சம் கூட வேண்டாமா? என்ன இப்படியா? இப்போ வரையும் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறது அதுதான், நான் அனுப்புனது தான். ஆனால் அந்த ஆதாரத்தை இப்போ நான் உங்களுக்கும் தர்றேன், நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த வண்டிக்கும் எங்களுடைய காருக்கும் தலைவருடைய காருக்கும் 2 மீட்டர் குறைந்தபட்சம் இடைவெளி இருக்குது. அவர் அதே இடத்துல நிறுத்திட்டு தான் எங்கள் தலைவர் நோக்கி ஓடி வர்றாரு. அப்போ அந்த அளவுக்கு கேப்பில் தான் இருக்குது காரு. இது பின்னாடியிலேருந்து எடுத்ததில் பின்னாடியிலேருந்து காட்டி 2 வாட்டி ஆரன் அடிச்சதுனால இவர் எரிச்சலாகி இப்படி திரும்புகிறார்ல, ஆரன் அடிச்சதுனால கொஞ்சம் தூரம் போய் அப்படியே பயந்தா மாதிரி ஒரு நடிக்கை எல்லாம் திட்டமிட்டு தான் வந்திருக்காரு, இந்த நடிக்கையெல்லாம் செய்கிறார்ல, அதை வந்து போய் இடிச்சதுனால தான் அப்படி வந்து அவர் தடுமாட்டார் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கதையை திரிச்சு அவங்க வெளியிடுறாங்க. இப்போ அவங்க நோக்கம் என்ன? உங்கள் தரப்பில் ஒரு சிசிடிவி வெளியிட்டீங்க, அதில் அவர் பார் கவுன்சில் உள்ளே போகிறது, சம்பவத்துக்கு அப்புறம் உள்ளே போய் தலைவர் ரூமில் உட்காந்துருக்கிறதெல்லாம் வெளியிட்டீங்க. சார் அது வந்து அவர் காலையிலே சார் 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கே பார் கவுன்சிலுக்கு உள்ளே வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க அக்கா ஐடி கார்டை வாங்க வந்தாங்க, அவங்க அக்கா வக்கீல், அந்த வக்கீலுக்கான ஐடி கார்டு புதுப்பிச்சு அதை வாங்க வந்தார் அப்படின்னா சார் அது பொய்யான செய்தி. காரணம் என்னென்னா இப்போலாம் ஐடி கார்டு ரெனியூவல் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறாங்க. பார் கவுன்சில் வந்து போஸ்டலில் அனுப்பிடுறாங்க, போஸ்டலில் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இதுதான் இப்போ நடைமுறை. அப்படியே வச்சுக்கலாம். அவங்க அக்கா வந்து ஐடி கார்டை புதுப்பிச்சு எல்லாம் ரெடியான பிறகு தானே போய் வாங்க போகணும். அப்ளை பண்ண உடனே கையில் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணி அப்புறம் தான் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கு 1 வாரம் கூட ஆகலாம், 2 நாள் கூட ஆகலாம்னு வச்சுங்க. நீ முதல் நாள் அப்ளை பண்ணி மறுநாள் கூட வாங்கிக்கலான்னு சொன்னால் யார் போய் வாங்குவாங்க? யார் அப்ளை பண்ணாங்க அவங்க தான் போய் வாங்கணும். ஒருவேளை கையில் கொடுத்தா கூட சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுத்து தான் கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. அப்படின்னா அவங்க அக்கா தான் போய் வாங்க முடியும், அவங்க அக்கா தான் கையெழுத்து போட்டு வாங்கணும். இப்போ இவர் போய் எங்கள் அக்கா கார்டை வாங்குறேன்னு சொல்கிறதும் பொய்யானது. அப்படி ஒரு சம்பவம் இல்லை. அன்றைக்கி 7ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு பார் கவுன்சிலுக்கு உள்ளே போகிறாரு. உள்ளே போகிறவர் சார் 1:22 வரையும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உள்ளே போய் ஆஃபீஸ் ரூம் போகிறாரு, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறாரு. பார் கவுன்சில் உள்ளே இருக்கிற அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வைஸ் சேர்மன் வேலுகார்த்திகேயன் ரூம் இருக்குது, ஆல் இண்டியா கோ சேர்மன் பிரபாகரன் சார் ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் வேலுகார்த்திகேயன் சார் ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கேருந்து இறங்கி வராரு, சேர்மன் ரூமை போய் எட்டி பார்க்குறாரு. திருப்பி 6-7 முறை வந்து மேலே போயிடுறாரு. அங்கே போய் 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு அங்கே வைஸ் சேர்மன் ரூமில் தான் உட்காந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 12 மணிக்கு உள்ளே போகிற 12:40 வரை உட்காந்துட்டு 5 நிமிஷம் வெளில போயிட்டு மறுபடியும் 12:46 உள்ளே வந்துடுறாரு. மறுபடியும் 1:22 தான் வெளில போகிறாரு. அப்புறம் வந்து கரெக்டாக 2:20 அவர் வந்து பார் கவுன்சில் வாசலில் நிற்கிறார். நின்றுக்கிட்டு வாட்சை பார்க்குறாரு, திருன்னு முழிக்கிறாரு, ரோட்டை பார்க்குறாரு. அப்போல்லாம் எங்கள் தலைவர் வந்து 1:45 போராட்டத்துக்கு வந்துட்டு 2:20 போராட்டத்தை முடிச்சுட்டு காரில் ஏற போகிறாரு. திடீர்னு வாட்சை பார்த்துட்டு அது ரொம்ப உத்து பாருங்க, அதை அந்த இடத்துல இருக்குது.
திடீர்னு அந்த காம்பவுண்ட் சுவரில் மறைஞ்சிறாரு. ஒரு நிமிஷத்தில் நான் சொல்கிறது 2:20:47 அந்த திருன்னு முடிச்சு வாட்ச் பார்க்குறாரா அந்த பார்க்கணும் சுவாசன்னுட்டு 2:21:43 அவர் நோவேல வராரு. அங்கே போராட்டங்கிறதுனால அங்கே இப்போ வண்டி வாகனங்கள் வரல, அங்கே வந்து அடைப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர் ஒரே நிமிஷத்தில் அந்த வாட்சை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு திருக்கு பிறகு முடிச்சுட்டு பட்னு காம்பவுண்டு மறைவுக்கு போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற கேமராவில் பதிவாயிருக்கு. பார் கவுன்சில் வாசலில் மேலே இருக்கிற 360 டிகிரி கேமரா அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிடத்தில் அதான் சொல்கிறேன்னா 2:20:47 வாட்சை பார்த்துட்டு காணா போகிறாரு. 2:21:43 56 நொடிக்குள்ளே, அதாவது ஒரு நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே நோவேல ராங் ரூட்டில் வராரு. எங்கள் தலைவர் வண்டியை பார்த்துக்கிட்டே வர்றாரு, எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே வர்றாரு. எங்கள் தலைவர் வண்டி எடுக்கிறாங்க, இவர் பட்டினா அங்கே இருக்கிற அந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி போய் தலைவர் வண்டி எடுக்கிறாங்க. அவர் உடனே யூட்டன் அடிச்சுட்டு தலைவர் வண்டியை மறித்து ஏறி அவர் வண்டியில் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கிட்ட வந்து காலை ஊனி நிற்கிறார். அது 30 நொடிக்குள்ளே நடக்குது. வண்டி எடுத்து 43 சொன்னால 22:21:43 அந்த சிசிடிவியில் காட்டுறாங்கல்ல, 2:22:13 நொடி, 2:22:13 நொடிக்கு அவர் காரையை மறைச்சிட்டார். 30 செகண்டில் திருப்பி எங்கே நோவேல வராரோ அந்த பகுதியை நோக்கி வண்டியை செலுத்தி எங்கள் தலைவர் காரை மறைக்கிறார். மறைச்சி எங்கள் சிக்கலாகுது சார். அப்படியே இங்கே ஒரு இன்சிடெண்ட்டு நடக்க போகுதா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டாக வந்து கேமராவோட ஒருத்தர் வரார். அந்த பக்கத்துலேருந்து அந்த ஹாட்ஷிப் சைட்லேருந்து அந்த பார் கவுன்சில் வர ஒரு வழி இருக்குது. அந்த வழியோட கேமராவை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே தயார் பண்ணிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கார் கிடக்க அந்த காரில் மறைஞ்சிக்கிட்டே எடுக்கிறாரு. ராஜீவ்காந்தி அனைத்து நடவடிக்கையும் வந்து ஷூட் பண்ணுறாரு. ராஜீவ்காந்தி எங்கெங்கே போகிறாரோ எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாரு. இதுதான் அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. உடனே வந்து தப்பான செய்தியை போகிறாங்க. பாஜக வந்து விசிகா வன்முறையாளர்களால் வழக்கறிஞர் தாக்கப்பட்டார்னு ட்வீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ட்வீட் அவர் தான் பண்ணுறாரு. இதே காட்சிகளை வச்சு எந்த காட்சிகள் அந்த தனியார் தொலைக்காட்சி கிடைத்ததோ அந்த காட்சிகளை வச்சு அவரும் ட்வீட் பண்ணுறாரு. உடனே வந்து தமிழிசை சவுந்தரராஜன், சிராஜா, வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், எல்லா பாஜக சங்கி கும்புகளும் ஐயோ முறையோன்னு கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க கூட்டணி கட்சி ஆட்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து பாஜக சார்பான சங்கி தொடர்புடைய வழக்கறிஞர்களால் தூண்டப்பட்டு ஒரு சில வழக்கறிஞர் சங்கத்தில் வந்து மதுரையில், தேனியில், அந்த திருநெல்வேலியில் அங்கே வந்து சாதி ரீதியாக வழக்கறிஞர்கள் பிளவுபடுத்தப்படுறாங்க, அவங்கள தூண்டி விடுறாங்க. இன்றைக்கி உண்மை சம்பவம் என்னன்னு வெளியில் வந்துருச்சு, என்ன நடந்ததுன்னு வெளில வந்துச்சு. இப்போ அதன் பிறகு இவர் உள்ளே ஓடுறார் இல்லையா, நீ கேட்ட கேள்விக்கு தான் வரேன். இப்போ வந்து அந்த இன்சிடெண்ட்டு 2:22:13 அதை பாதை மறைச்சிடறாரு. 2:23 ஒரு உள்ளே ஓடிடுறாரு. ஒரு 22-30 செகண்ட்ஸ், ஒரு 40 செகண்டுக்குள்ளே தான் எங்கள் தலைவருக்கார் வந்து நின்று அதுக்குள்ளே தலைவருக்காரை வந்து எல்லோரும் மறைச்சிக்கிறாங்க, அப்புறப்படுத்தி அனுப்பி விட்றாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னு வச்சுங்க. என்னென்னே தெரியாது, எங்கள் தலைவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ராஜீவ்காந்தி உள்ளே ஓடிடுறாரு. உள்ளே ஓடும்போதே கேட்டை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே போய் பட்டுன்னு லாக் பண்ணிக்கிட்டார். லாக் பண்ணிட்டு ஜம்பமாக இருக்கிறாரு. ஜாலியாக மறுபடியும் ஆஃபீஸ் ரூம் போகிறாரு. அப்படியே ஓடி ஏறுறாரு. வைஸ் சேர்மன் அறைக்கு இருக்கிற அந்த மாடிப்படியை ஓடி ஏறுறாரு. திருப்பி ஒரு 15 நிமிஷம் கழித்து கீழே அந்த பார்க்கணும் ஸ்டாஃப் ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்து, அப்போ பூட்டியிருக்கு, காலையில் திறந்துருந்துச்சு சேர்மனுடைய ரூமு. ஆக்சுவலாக சேர்மன் ஊரில் இல்லை, அவர் அப்போ வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்காக அமெரிக்காவில் இருந்தார். அவர் ரூமு சாவியை வந்து அந்த அம்மா காட்டுறாங்க. அவர் எடுத்து திறந்து உள்ளே போய் உட்கார்றாரு, பேப்பர் படிக்கிறாரு, செல்லை நோண்டுறாரு. ஒரு போலீஸ் அதிகாரி வராரு. அவர் வராருன்னு இந்த அம்மா தான் திருப்பி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. வந்து இப்படி காலை வந்து இப்படி போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. போலீஸ் அதிகாரி வந்து இப்படி உட்கார அப்படிங்கிறாரு. அவரும் உட்கார்றாரு, ஏதோ டீட்டெயில் கேட்குறாரு, இவர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே எங்கள் கட்சி சார்ந்த திலீபனுங்கிற ஒரு தனியாக உள்ளே போகிறாரு.
இவர் உட்காந்ததை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 பேரோட போகிறாரு. 2 பேரோட போய் யார் என்னத்துக்கு எங்கள் தலைவருக்கார மறிச்ச அப்படின்னு கேட்குறாரு. நான் இல்லையே, நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ திருப்பி கேளுங்களேன். நான் இல்லை, நான் வரவே இல்லை. இல்லை நீ தான் வந்த, உன்னை பார்த்து தானே வந்து கேட்குறோம் அப்படிங்கும்போது என்னோட இன்னொருத்தன் வந்தான், அவன் தான் பண்ணான், நான் இல்லைன்னு போய் சொல்கிறாரு. அப்போ வந்து உடனே பார் கவுன்சில் ஊழியர்கள்லாம் ஏதோ இவங்க போய் கேட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்ட்டு எல்லாம் வெளியில் வந்துருங்கன்னு சொல்லிட்டு சேர்மன் ஆஃபீஸ்லேருந்து வெளில வர வைக்கிறாங்க. அப்போ அவர் திலீபன் வாசலுக்கே போயிடுறார், பார் கவுன்சில் வாசல். இவருக்கு லேட்டாக தான் வர்றாரு. ராஜீவ்காந்தி 2:33க்கு உள்ளே போனவர் சேர்மன் ரூமுக்குள்ளே 2:44 தான் வெளில வர்றாரு. 10 நிமிஷம் கழிச்சு வெளியில் வந்து அவர் மறுபடியும் வைஸ் சேர்மன் ரூம் இருக்கிற அந்த மாடிப்பள்ளி ஏற போகும்போது தான் கோபிநாத்னு ஒரு வழக்கறிஞர் கூப்பிட்டு, ஏன்னா நீ யார் தான், என்ன நீ யார் வக்கீலா இல்லையான்னு கேட்குறாரு. நான் வக்கீல் தான் சொல்கிறாரு. இதை கவனிச்சுட்டு மறுபடியும் அந்த திலீபன் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து அவரு கேட்குறாரு, இப்போ நீ யாருப்பா, நீ என்ன வக்கீலா, நீ வந்து நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அவரு நான் வக்கீல் தான் சொல்கிறாரு. அப்போ வக்கீல்னா ஐடி கார்டு காட்டுன்னு கேட்குறாங்க. ஐடி கார்டு எடுக்கிறாரு, ஒரு லேடி ஐடி கார்டு எடுக்கிறாரு. அந்த லேடி ஐடி கார்டு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நீ வக்கீலா இல்லையா, நீ பொய் சொல்கிற, நீ ஏன் இவ்வளோ பொய் சொல்கிற, நீ வரல யாரும் இன்னொருத்தன் வந்தான்னு, இப்போ வந்து நான் வக்கீல்னுட்டு யார் கார்டை காட்டுற அப்படின்னு ஒரு 4 வாட்டி கையை வாங்குறாரு. ஒரு முறை லைட்டாக தட்டுறாரு. சார் இதை தான் லைட்டாக தட்டுறாரு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இதை தான் சார் 20 பேர் அவரை போட்டு அடின்னு அடித்து அவரை கிடக்கையில் போட்டுட்டாங்க, ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போனாங்க, மயக்கம் போட்டு கிடக்குறாரு, கழுத்து முறிஞ்சு போச்சு, கை முறிஞ்சு போச்சு. இதை பாருங்க. ஆனால் வழக்கறிஞரான்னு தெரியலங்கிறீங்க, அவர் சகோதரியோட வழக்கறிஞர் ஐடி கார்டு வச்சிருக்காருங்கிறீங்க. அப்புறம் எப்படி பார் கவுன்சில் தலைவர் ரூம்குள்ளே அவர் அனுமதிக்கப்படுறாரு, அங்கே உட்கார வைக்கப்படுறாரு? லேடி ஐடி கார்டு தானே அவங்க தலைவர் ஐடி, அவங்க சகோதரி ஐடி கார்டா அதெல்லாம் கிடையாது. அது ஒரு லேடி ஐடி கார்டு. அவரு தான் ஐடி கார்டுன்னு எடுத்து அதை காட்டுறாரு. பார் கவுன்சிலில் அவருக்கு போகிறதுக்கு யார் அனுமதிக்கிறது? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இவ்வளோ வந்து பார் கவுன்சிலுக்குள்ளே போகிறாரு, பேப்பர் படிக்கிறாரு, மறுபடியும் ஓடுறாரு. தலைவர் அறைக்குள்ளே உட்கார அளவுக்கு எப்படி இருக்க முடியும்? அதுதான் கேள்வியை கேட்குறோம் நாங்கள். அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அதனால தான் சார் நான் சொல்கிறேன், இதில் எங்கள் தலைவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் நடக்குது சார். அந்த சதி திட்டம் அவரது அரசியலுக்கு எதிராகவா அல்லது அவரது உயிருக்கு எதிராகவா? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டி காப்பாற்றுகின்ற ஒரு உறுதிமிக்க ஒரு தூணாக அவர் இருக்கிறார். இதை சிதைக்க முடியல, குலைக்க முடியல. அதுக்காக அவருக்கு எதிராக இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்குது. இந்த தாக்குதல் அடுத்த விளைவு அவருக்கு உயிரை குறிவைக்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கிறாங்க பிஜேபி. இன்றைக்கி தங்களுடைய நோக்கத்துக்காக எந்த எல்லைக்கும் செல்பவர்கள் பாஜகவினர், ஆர்எஸ்எஸ். நீங்கள் வந்து கௌரி லங்கேஷ் என்கிற ஒரு முற்போக்காளரை, இவங்க சனாதன கொள்கையை எதிர்த்தவரை அவங்க வீட்டுக்குள்ளே போயே சுட்டு கொண்டாங்க. எம்எம் கல்புர்கி சனாதன அரசியலை எதிர்த்தவர், அவர் சுட்டு கொல்லப்பட்டார் சங்கிகளால். நரேந்திர தபோல்கர் சனாதன அரசியலை எதிர்த்தவர், அவர் சுட்டு கொல்லப்பட்டார். இன்றைக்கு அந்த வரிசையில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை அவர்கள் கொலை பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. இது பயங்கர குற்றச்சாட்டாக இருக்குது. இதுதான் உண்மை. எங்கள் தலைவரை அவமதித்து அவமானப்படுத்தி தாக்குதல் நடத்தி அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்குவது, அவர் அரசியலை குறிவைப்பது, திமுக கூட்டணி சிதைப்பதற்கு திமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்குறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து ஒரு சாதி தலைவராக முத்திர குத்தி மற்ற சமூகங்களுக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்கியாச்சுன்னா, ஐயோ மற்ற சமூகங்களுடைய ஓட்டுக்கிட்டு போயிடுமோ, அப்போ திருமாவளவனை நம்ம கூட்டணியில் வச்சுக்கிட்டால் நமக்கு ஆபத்து, நமக்கு வந்து ஓட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு திமுக தலைவரை யோசிக்க வைக்கிறது. அப்போ அவரே வந்து அவரை வச்சே இவரை வெளியேற்ற வைக்கிறது. இந்த முயற்சி தான் இது. அதுவும் முடியலையா, ஏன்னா வந்து ஆளை முடிச்சுட்டு போயிடலாம், ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முயற்சி அதுவாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட 7 பேர் இருக்கிறாங்க. அடுத்து நேரடியாக என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் தலைவருடைய உயிருக்கு குறி வைப்பாங்க. எங்கள் தலைவரை வந்து கல்புர்கியை போல, கௌரி லங்கேஷை போல, நரேந்திர தபோல்கரை போல இவரையும் கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். ஆகவே தான் நாங்கள் கேட்குறோம், உரிய பாதுகாப்பு எங்கள் தலைவருக்கு வழங்கப்பட வேண்டும். ஒய் பிரிவு பாதுகாப்பு
எங்கள் தலைவருக்கு வழங்கப்பட வேண்டும்னா அதுக்கு தான் கேட்குறோம். ரொம்ப நன்றி. இந்த விஷயத்த இன்னொரு கோணமாகவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அரசியல் குற்றச்சாட்டு, அரசியல் மோதல்கிற தாண்டி அவர் தனிப்பட்ட உயிருக்கே பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய கோணத்தை திறந்து வச்சிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.